இன்னைக்கு பாத்தீங்கன்னா அற்புதமான மருத்துவ பகுதியோடு இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பாத்தீங்கன்னா சர்க்கரை குறைபாடுக்கான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு வைக்கக்கூடிய இன்னைக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு டெக்னிக் தான் சொல்லணும். இதை செய்தாலே நமக்கு பேலன்சிங், சர்க்கரை குறைபாடை பேலன்ஸ் செய்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி பிளஸ் ஒரு முக்கியமான ஒரு காய்கறியை வைத்து எப்படி அதை கண்ட்ரோல் செய்வது. சர்க்கரை குறைபாடு வரும்பொழுது கண் பார்வை, மூளை சோர்வு, உடல் சோர்வு, உடல் மெலிவு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தாலும் நம்ம டென்ஷனாவே இருப்பாங்க. ஏன்னா வயிறு காந்துற மாதிரி இருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மணிக்கெல்லாம் பசிக்கிற ஒரு தன்மை, சீக்கிரமா டைஜஸ்ட் ஆன மாதிரியே இருக்கும். அது மாதிரி பசிக்கிற மாதிரியே இருக்கும். டக்குன்னு ஒரு மயக்கம் வரும். இல்லைன்னா லோ சுகர், இல்லைன்னா ஹைப்பர், இல்லைன்னா ஹைப்போ, ஏதாவது வயிறு டைஜஷன் பிரச்சனை, அப்புறம் மலைக்கட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ட் சென்சேஷன், ஹார்ட் பர்னிங் சென்சேஷன், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சொல்லலாம். இதெல்லாம் அதோட டிஃபெக்ட். கையில பாவக்காய், அதுக்கப்புறம் ஒரு வாரம் பாவக்காய், ஒரு பாவக்காய் சுண்டக்காய் வச்சுக்கோங்க. இந்த வச்ச பாவக்காய் யூஸ் பண்ணலாமா வேண்டாம் போட்டுடலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது லைஃப் டியூனர் தமிழ். யூனிக் லைஃப் டியூனர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அற்புதமான மருத்துவ பகுதியோடு இன்னைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பாத்தீங்கன்னா சர்க்கரை குறைபாடுக்கான விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இன்னைக்கு வைக்கக்கூடிய இன்னைக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு டெக்னிக் தான் சொல்லணும். மிகப்பெரிய ஒரு ப்ராசஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ இதை செய்தாலே நமக்கு பேலன்சிங், சர்க்கரை குறைபாடை பேலன்ஸ் செய்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு பயிற்சி பிளஸ் ஒரு முக்கியமான ஒரு காய்கறியை வைத்து எப்படி அதை கண்ட்ரோல் செய்வது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சர்க்கரை குறைபாடு, அதனால வரக்கூடிய ஆபத்துக்கள் என்ன? சர்க்கரை குறைபாடு வரும்பொழுது கண் பார்வை, மூளை சோர்வு, உடல் சோர்வு, உடல் மெலிவு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப பார்த்தாலும் நம்ம டென்ஷனாவே இருப்பாங்க. ஏன்னா வயிறு காந்துற மாதிரி இருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மணிக்கெல்லாம் பசிக்கிற ஒரு தன்மை, சீக்கிரமா டைஜஸ்ட் ஆன மாதிரியே இருக்கும். அது மாதிரி பசிக்கிற மாதிரியே இருக்கும். டக்குன்னு ஒரு மயக்கம் வரும். இல்லைன்னா லோ சுகர், இல்லைன்னா ஹைப்பர், இல்லைன்னா ஹைப்போ, ஏதாவது வயிறு டைஜஷன் பிரச்சனை, அப்புறம் மலைக்கட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹார்ட் சென்சேஷன், ஹார்ட் பர்னிங் சென்சேஷன், இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் சொல்லலாம். இதெல்லாம் அதோட டிஃபெக்ட். இதை எப்படி பேலன்ஸ் பண்றது? சர்க்கரை என்பது 100% இது நம்மளுடைய இயற்கையோடு நம்ம வாழக்கூடிய தட்பவெப்பநிலை, சாப்பிட உணவு, செய்யற வேலை பிளஸ் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இதை பேஸ் பண்ணி தான் சர்க்கரை குறைபாடு வருது. அது ஒரு வியாதியே கிடையாது. அழகா மேனேஜ் பண்ணோம்னா அத்தனையுமே சூப்பரா சரி பண்ணலாம். இன்னைக்கு சர்க்கரை வியாதி வந்துச்சுன்னு எத்தனை பேர் வருத்தப்பட்டு இருக்கிறதையும் உடம்பையும் கெடுத்துக்கிறாங்க. சோ கண் பார்வை கோளாறு இதெல்லாம் ஏன் வருது? அதே மாதிரி ஏன் டைஜஷன் பிரச்சனை வருது? அப்ப இன்சுலின் குறைபாடு எப்படி ஃபார்ம் ஆகுது? சோ இதெல்லாம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு, ஜங்க் ஃபுட், அதே மாதிரி செய்யற வேலைகள், ஷிஃப்டா நான் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் நான் சொன்னாலே முன்னாடி, அதைதான் திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்றேன். இதுக்குள்ளதான் நம்ம பிரச்சனைகள் இருக்கு. உடம்போட அந்த ஹீட்டோட காத்து, அதாவது வாதம் பித்தம் கபத்துல எல்லாமே ஹீட் ஆகிறது காரணம் தான். இந்த ஹீட் ஆனதான் இதெல்லாம் பேலன்ஸ் ஆகும். இந்த வாதம் குறைபாடு இல்லைன்னா ஹையஸ்ட், இல்லைன்னா இது பித்தம் குறைபாடு, அதோட பேலன்சிங், இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு நம்மளோட ரிஸ்டுக்கு மேல இருக்கிறது தான் இந்த சுஜியோக் சக்கரா. சோ இந்த சக்கரா தான் பேஸ். இதை சுஜியோக் சொல்லுவாங்க. எங்கெங்கெல்லாம் அக்குப்ரெஷர் பஞ்சிங்லாம் கையில பண்ணலாம். காலில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஸாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதோட சீட் எல்லாம் காலில இருக்கு, கையில இருக்கு, பாயிண்ட்டும் இதுலயே தான் இருக்கு. சோ இந்த சர்க்கரை குறைபாடு பேலன்ஸ் பண்ணக்கூடிய இன்சுலின்ஸ் இருக்கக்கூடிய விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பேன்கிரியாஸ், இந்த ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த தட்டுதல் அதர்வு மூலியமாக ஸ்டிமுலேஷன் செய்யப்படும். தட்டுறதுனால சுகர் பேலன்சிங் ஆகிறது கிடையாது. ஆனா இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட் சீண்டுதல் மூலயமாக, தூண்டுதல் மூலயமாக இருக்கிற பேன்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய அடைப்புகள், இல்லைன்னா செயல்படாம இருப்பது, தயங்கி நிற்கிறது, இல்லைன்னா ஏதோ ரூபத்துல ஃபேட்டியா ஏதோ ஒண்ணு பாத்தீங்கன்னா அதை அடைச்சிருக்கும். சோ அதுக்கான ஃப்ரீக்வன்சி, அதுக்கான அந்த ரத்த ஓட்ட பாதை, அதுக்கப்புறம் சக்தி ஓட்ட பாதை, இதெல்லாம் தடைப்பட்டிருக்கும். இதுதான் ரீசன். சோ ஒரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா எனர்ஜி கிடைக்கலன்னா அதோட உறுப்புகள் சிங்க் ஆகும். சிங்க் ஆனிச்சுன்னா அது ரத்தி போகும், அப்புறம் அந்த வியாதிகள் முத்தி போகும். அவ்வளவுதான். சோ ரத்தத்தோட மினரல்ஸும் போக வேண்டும், சக்தி ஓட்ட பாதையோட சக்தியும் போக வேண்டும். இதுதான் எல்லா உறுப்புகளுக்குமே உள்ள தேவையான விஷயம். சோ பேன்கிரியாஸ்க்கு அது கிடைக்கல அப்படின்னாக்கா அது அதோடைய திறனை கம்மி பண்ணும். அதான் குறைபாடு, சத்து குறைபாடு தான் அந்த பேன்கிரியாஸுக்கு. அதுக்கு தேவையான சத்துக்களையும், அதுக்கு தேவையான கசப்பான விஷயங்களும் தோற்பான விஷயங்களும் எடுத்தாலே போதுமான விஷயம்தான். தோற்பு என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுண்டைக்காயோட விஷயங்கள்லாம் தோற்புக்குள்ள வருது. நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல சுண்டைக்காய். சோ நம்ம வாரம் 2 முறையில நம்ம செய்ய வேண்டிய இந்த சுஜியோக் அப்படிங்கிற இங்க இருக்கிற பிரஷர் மூலியமாக 2 காய்கறிகளை எடுத்துக்கிறோம்.
ஒண்ணு பாவக்காய் இல்லைன்னா ஒண்ணு சுண்டைக்காய். சரிங்களா? சோ நம்ம எடுத்துக்கிற ஒரு வாரம் ஃபுல்லா நம்ம பாவக்காய் சின்னதா எடுத்துக்கணும், ரொம்ப பெருசா இல்ல. பாவக்காய் வந்து நாட்டு பாவக்காய் இருந்தாலும் சரி, இப்ப கிடைக்கிற பாவக்காய் சரி, 2ஆ கட் பண்ணி இந்த கையில வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். சோ அந்த ஏரியா ஃபுல்லா கசப்பு தன்மையை ஃபர்ஸ்ட் கொடுக்குது. அதே மாதிரி இந்த கையிலையும். சோ 10 to 15 minutes நீங்க 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்ல அப்படியே கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நீங்க அந்த காயை நீங்க கையில வச்சிருந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவக்காயோடைய சொல்லுவாங்க சீட் தெரப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் இது காய்கறி வைத்தியம் அப்படின்னு சொல்லலாம். உள்ளே சாப்பிட்டாலும் பாத்தீங்கன்னா நல்ல விஷயம்தான். அதே மாதிரி உள்ளங்கை வந்து பாத்தீங்கன்னா அப்சர்விங் பாயிண்ட்ஸ் சோலார் பிளேட் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த பாவக்காயை நம்ம உள்ளங்கையில வச்சு கரெக்டா பிடிச்சிருக்கும் பொழுது நமக்கு ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கையில வச்சிருந்தீங்கன்னாக்கா இந்த சர்க்கரை குறைபாடு எங்கெங்கெல்லாம் தேவையான கசப்பத்துன்னு உடம்புக்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ சுகர் பேலன்சிங் ஆகும். இது அதே மாதிரிதான் சுண்டைக்காய் ஒரு 4-5 எடுத்து நல்லா கசக்கிக்கோங்க, நல்லா கசக்கி கையில வச்சுக்கோங்க. சோ இது வந்து பேலன்சிங்கான விஷயம் தான். இன்டேக் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் ரொம்ப முக்கியம். இது வந்து வாரம் வந்து பேலன்சிங் பண்றதுக்கு விஷயம். இதை செய்ய இருக்கும். அப்புறம் ஸ்டிமுலேஷனுக்கு தான் நான் அடிக்கடி நான் சொல்ற விஷயம் இந்த தட்டுதல். இதை வந்து நான் எல்லா இதுலயும் சொல்றேன். இப்படி தட்டுறதுனால பான்கிரியாஸ் அதிர்வலை மூலம் இருக்கக்கூடிய பேசஸ் சுகர்ஸ்குள்ளக்கூடிய அத்தனை பாயிண்ட்ஸும் அதிரப்படும். அங்கே எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடைப்புகள் இருக்கோ அதெல்லாம் வந்து திறக்கப்படும். அதுக்கப்புறம் எனர்ஜி சக்தி பாதை அழகா போகும். இது உள்ளே எடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஜீரகம். இந்த ஜீரகத்தை அடிக்கடி சொல்லுவேன். ஜீரகத்தை இதுல மிக்ஸ் பண்றோம், அவ்வளவுதான். ஜீரகத்தை நம்ம என்ன பண்றோம், ஒரு கிளாஸ் பவுல்ல இல்லைன்னா பீங்கான்ல வச்சுக்கோங்க. ஒரு 1/4 கிலோ ஜீரகத்தை என்ன பண்றோம், பொன்வெளியா வறுத்துக்கோங்க, வச்சு பவுல்ல வச்சுக்கோங்க. அதுல லெமனை புழிஞ்சு வச்சுக்கோங்க. சோ 1/4 கிலோ அந்த ஜீரகத்துக்கு நம்ம 2-3 லெமன் ஃபுல்லாவே கட் பண்ணி அந்த ஜூஸ் மட்டும் போட்டுக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து நம்ம வந்து அது மூழ்கிற அளவுக்கு அதாவது பிசையணும். ஆனா கை வச்சு பிசைஞ்சிடாதீங்க, அது கெட்டு போகும். நீங்க என்ன பண்றீங்கன்னா கிளவுஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஸ்பூன்ல நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஆக இந்த ஈரப்பதம் லெமனோடைய அந்த ஜீரகம் மூழ்கடிக்கப்படும். 4, 5, 6 எத்தனை வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனா தண்ணியில ஊற வைக்கிற மாதிரி இல்லாம அந்த பெசருவாங்க பாத்தீங்களா, இந்த சர்க்கரை பாவு போட்டு பெசரி விட்டா அந்த ஜீரகத்துல இந்த லெமனோடைய சாரம் சோற வேண்டும். அவ்வளவுதான். இத வெயில் கொஞ்சம் நிழல் கொஞ்சம் அப்படியே அதாவது ஃபங்கஸ் ஆகாம பார்த்து கலவி விட்டு பக்குவமா. சில பேர் வெயில வச்சுட்டு நல்லா வச்சுட்டு 3 நாள் கழிச்சு பார்த்தா ஃபங்கஸ் ஆயிடும். அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் பார்த்து கிளறி விட்டு அதை அப்படியே அந்த சாறு வந்து உள்ள ஊறி காயிற அளவுக்கு காய வச்சுக்கோங்க. அதை மிக்சியில இடிச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை காலையில ஒரு டீஸ்பூன், ஈவினிங் ஒரு டீஸ்பூன் எடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா சூப்பர். இல்ல எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கிரானிக்கா ரொம்ப நாளா இருக்கு எனக்கு இந்த பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னாக்கா சோ அந்த 1/4 கிலோல பாதியா பிரிச்சுக்கோங்க. அந்த நல்ல சீரகம் நார்மல் சீரகத்தை கொஞ்சம் பிளஸ் கருஞ்சீரகம் கொஞ்சம் 2 மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் 200 கிராம் இல்ல அதை பேலன்ஸ் பண்ணி நீங்க வந்து அந்த கருஞ்சீரகமும் நார்மல் ஜீரகமும் கூட இதே மாதிரி லெமன் வாட்டர்ல டிப் பண்ணி நீங்க அதை உலர்த்தி அதை பவுடர் பண்ணி வச்சு நீங்க சும்மா ஜஸ்ட் ஒரு பவுடர் மாதிரி எடுத்து சாப்பிட்டு பாருங்க. காலையில எம்டி ஸ்டமக், அதே ஈவினிங்ல எம்டி ஸ்டமக் 100% உங்களுக்கு நார்மலுக்கு நீங்க வர்றது கண்கூடாக உணரலாம். ரத்தத்துல இருக்கக்கூடிய சுகர், அதே மாதிரி நீங்க யூரின்ல இருக்கக்கூடிய பிளட் சுகர், அப்புறம் யூரின் சுகர் எல்லாமே பாத்தீங்கன்னா பேலன்சிங்க்கு வரும். பான்கிரியாஸும் படிப்படியாக வேலை செய்ய தொடங்கும். ரிவைஸ் பாட்டன். சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது அதிக அளவுல செஞ்சு வச்சுக்காம வேலை செஞ்சு வச்சுக்கோங்க. தீர நம்ம அழகா செஞ்சு வச்சுக்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்படி நம்ம வந்து சர்க்கரை குறைபாடை பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் நம்ம இதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாலே போதுமான விஷயம் தான். அற்புதமான பேராற்றல் பிளஸ் அந்த பான்கிரியாஸ்க்கு கிடைக்கும். ஆக மொத்தத்துல இளைத்த உடம்பு பெருக்க தொடங்கும். இந்த ஜீரகத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. ஆக கையில பாவக்காய், அதுக்கப்புறம் ஒரு வாரம் பாவக்காய், ஒரு பாவக்காய் சுண்டைக்காய் வச்சுக்கோங்க. இந்த வச்ச பாவக்காய் யூஸ் பண்ணலாமா வேண்டாம் போட்டுடலாம். ஏன்னா டோட்டலா பாடியோட ஹீட்லையும் நெகட்டிவிட்டியும் அதை அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஒரு கசப்பு தன்மை கொடுக்கும். சோ அதே மாதிரிதான் இந்த நம்மளுடைய இந்த சுண்டைக்காவும். சோ அதுக்குன்னு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள இருக்கு. நீங்க செஞ்சு பார்க்கும்போதுதான் வந்து இதோடைய ரிசல்ட் தெரியும். சில பேர் வந்து பாக்குறாங்க இதெல்லாம் வந்து சாப்பிட்டாலும் பரவாயில்ல வெளியில வச்சிருந்தாலும் நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு நல்லது நடந்த பிறகுதான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.